எங்களுக்காக இந்த கவர்மெண்ட்டும் செய்யவில்ல, இந்த காங்கிரஸ் கட்சியும் ஒண்ணு எங்களுக்கு பண்ணவே இல்லை. நீங்க நளினியை பார்த்தா நாங்க மன்னிச்சிட்டோம். அப்ப எதுக்கு இந்த கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷன்லாம் வேணாமே? இத்தனை கோடி செலவு வேணாமே? அன்னைக்கே மன்னிச்சுட்டு எல்லாரையும் அனுப்பியிருக்கலாமே. இந்த சிஎம் என்ன பண்றாரு? அவரு எடப்பாடியார் என்ன பண்றாரு? தீர்மானம் போட்டு விடுதலை பண்ணலாங்கிறாரு. இந்த சிஎம் என்ன பண்றாரு? அவங்களுக்கு வந்துட்டு விடுதலை பண்ண உடனே அவங்க ஆபீஸ்ல பக்கா அபிஷியல் அவருடைய ரூமுக்கு வந்துட்டு அவர் சேம்பருக்கு கூப்பிட்டு அவங்க குடும்பத்தோட டீ கொடுத்து அந்த அம்மா பேசுறாங்க, அற்புத அம்மாள். தம்பி நாங்க வந்துட்டோம், எவ்வளோ கஷ்டம், பரவாயில்லம்மான்ட்டு ஆறுதல் சொல்றாரு. அப்ப இதே சிஎம்க்கு நாங்களும் தானே ஓட்டு போட்டோம். போலீஸ் 9 பேர் செத்தாங்கல்ல, யாராச்சும் பாத்தீங்களா? ஏடிஎம்கே கவர்மெண்ட் எங்களை பார்க்கல, டிஎம்கே கவர்மெண்ட் பார்க்கல. இப்ப குற்றவாளிகளுக்கு தான் வந்துட்டு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க எல்லாரும். தப்பிச்சு வந்துட்டீங்களா, நாட்டு பிரதமரை கொண்டுட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷம்னு டீ எல்லாம் கொடுத்து அவங்களுக்கு அன்னைக்கு ஒரு ஃபிளாஷ் நியூஸ். அன்னைக்கு ஏன்னா விஐபி கொண்டவங்களுக்கு அவங்களுக்கு ஃபிளாஷ் நியூஸ். உங்களுக்கு கேட்கிறேன் நானு, உங்களுக்கு செத்து போன குடும்பம் எத்தனை பேர்னு உங்களுக்கு தெரியுமா இது வரையும்? ஆனா கொலையாளி கரெக்டா தெரியும், அவங்க பேரோட தெரியும், அத்தனை மீடியாவுக்கும் தெரியும். ஆனா அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்கள்லாம் என்ன நிலைமையில இருக்காங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? இன்னைக்கு வரையும் நாங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம்.